யார் இந்த ஞானசேகரன்? இவனை பொறுத்தவர் ஒரு அறைக்குள் மதுவும் பணமும் கத்தியும் ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் இருந்தால் போதும். இவன் உள்ளே போகும்போது தியாகியாக தான் போவான், ஒரு அடியாராக தான் போவான். இந்த குடியை குடித்ததுக்கப்புறம் இந்த கத்தியை எடுத்து இந்த அழுதுகிட்டு இருக்க குழந்தைய கொண்டுவிட்டு இந்த நகையை எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணை கெடுத்துட்டு வெளியே வர கேரக்டர் தான் இவன். தன்னோட மாதவிடாய் காலம் அப்படின்னும் போது கூட, அதாவது ஓரல் செக்ஸில் இருந்துட்டு என்ன பண்ணிட்டான், வெளியே வந்தோன்னே சரி நான் ஒரு 2 நாள் பொறுத்து ஒன்று கூப்பிட்றேன். ஆனால் இந்த ருசி விடாது சில பேருக்கு. பல பெண்கள் புகார் கொடுக்காம போயிருக்கு. ஆனால் ஞானசேகரனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றி. ஏராளமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தெரியுதுங்க. உங்கள் வீடியோ எங்ககிட்ட இருக்குது, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறேன், என்ன கொடுக்குறேன், செயினை கொடு அப்படின்னா பல பசங்க இவன் ஒரு நாள் செயின் அறுத்து கொண்டு ஓடியாந்தான்னா திரும்ப அவன் உள்ளே போக முடியாது. அவன் பாலிசி அறுக்கிறதே கிடையாது, அவன் பாலிசி கொடு கொடு. இதெல்லாம் வந்து இவனுக்கு ஒரு சர்வசாதாரணம். ஏற்கனவே கைது பண்ணியிருக்கும் போது இவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் சிறையில் அடைச்சோன்னே அசால்ட்டாக வெளியே வந்தாங்க. எப்படின்னா தனக்கு ஒரு நோய், பால்வினை நோய் இருக்க மாதிரி, அதாவது பிடிக்கிறாங்க. பிடித்த உடனே என்ன பண்ணுறாருன்னா பலமுறை போய் காவால் குதிச்சிடுவார், சேரில் குதித்து சேராக்கிக்குவார். பெரும்பாலும் அவர் பண்ணுற எத்திக்ஸ் எப்படின்னா, பிடிச்ச உடனே ஒரு ஃபிட்ஸ் வந்துடும். இவனை பிடிச்ச உடனே உளவியல் ரீதியாக அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கே இவன் பயத்தை ஏற்படுத்திடுவான். ஒன்னிந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் முதல். சென்னை கிண்டியில் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்கு உள்ளேயே வந்து ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் வந்து பல்வேறு பிரச்சனை கிளப்பிருக்கு, அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதில் ஞானசேகரன்ற ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு, கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்தவர். அவர் மேலே வந்து 13 வழக்கு இருக்குது, பல்வேறு கேஸ் இருக்குது, 3 பொண்டாட்டி இருக்குது அப்படின்லாம் கூட பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, யார் அவர்? நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய தமிழகத்துக்கே ஒரு பெரிய இலக்கான விஷயமாக தான் இந்த விஷயம் இருக்குது. அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம். அதற்கு முதல்ல யார் செய்திருந்தாலும் அதுக்கு ஒரு கண்டனத்தை நம்ம வலுவாக பதிவு செய்துடுறோம். யார் இந்த ஞானசேகரன் அப்படின்னு நம்ம இந்த மாணவி விவகாரம் இல்லாமல் ஞானசேகரன் யார் அப்படின்னு பார்த்தா, அதாவது கோட்டூர்புரம், கோட்டூர் அப்படின்னு 2 பகுதிகள் இருக்குது. கோட்டூர்புரம் என்பது வந்து நீங்கள் கோட்டூர்புரம் பாலம் பக்கத்தில் அந்த ஆறு, அதற்கு பக்கத்தில் அந்த ஹவுசிங் போர்டு இப்போ இடித்து கட்டப்பட்டிருக்கு அந்த இடம், அதன் பக்கத்தில் அமைச்சர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் இல்லம், அதன் வரையும் நீங்கள் கோட்டூர்புரம். அதை ஆனால் அந்த சிக்னலுக்கு இந்த பக்கம் கோட்டூர் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஆனால் வெளியே இருக்கவங்களுக்கு எல்லாமே கோட்டூர்புரமாக தெரியும். கோட்டூரில் இருக்க பறக்கும் ரயில் நிலையத்துக்கு கூட கோட்டூர்புரம் தான் பேர். இப்போ இந்த கோட்டூர் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த ஞானசேகரன். ஆக்சுவலாக அந்த கரெக்டாக இந்த ஞானசேகரன் வீடு எங்கே இருக்குன்னா, பிர்லா கோளாரங்கனுக்கு பிளானிட்டோரியம் இருக்குது. அந்த பிளானிட்டோரியத்துக்கு பின்னால், அதாவது மண்டபம் சாலைன்னு சொல்லுவாங்க, அது நேராக அப்படியே கெனாலில் போய் மத்திய கைலாஸில் போய் கனெக்ட் ஆகும். அந்த பகுதியில் இருக்க ஞானசேகரன் வயது எப்படி பார்த்தாலும் ஒரு 35-36 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தம்பி ஒருவர் சுரேஷ் அப்படின்னு அவருக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார். அவரோட தந்தை தாமோதரன், அவர் இறந்துட்டார். தாயார் இருக்காங்க. இவர் வந்து அந்த பக்கம் காந்தி நகரில் இருக்க அந்த ஸ்கூலில் தான், ராணிமேம் ஸ்கூலில் தான் அவர் படித்தது, ராஜாமத்தியா ஸ்கூலில் தான் படித்தது. அவர் அதாவது 12வது வரைக்கும் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் டிகிரி படித்தாரா என்னன்றது யாருக்குமே தெரியாது. ஒன்று, அவங்க வந்து இங்கேயே வந்து கோட்டூரையே வந்து ஒரு 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக கோட்டூரையே சார்ந்தவங்க. அவங்க வீட்டில் வந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவியே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதாவது வேடந்தாங்கலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம், சின்ன கிராமம் தான் இவருடைய பூர்வீகம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் உண்மையாக சொல்லணும்னா இவர் வந்து ஒரு குற்றப்பின்னணி உள்ள நபர் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் உண்மைதான், மேலேயே இருக்கலாம். ஓகே, மேலேயே வழக்கு இருக்கலாம். குற்றப்பின்னணி உள்ளவர்னா அதாவது சரித்திர பதிவேட்டு குற்றவாளி தான். இப்போது சரித்திர பதிவேட்டு குற்றவாளினா நம்ம நிறைய விஷயத்த பேசியிருக்கோம். கேங்ஸ்டர் இருப்பாங்க, அவன் கேங்ஸ்டர் இருப்பான், அவன் ஹெச்எஸ் லிஸ்ட்டு, ஹிஸ்ட்ரி ஷீட் ரவுடி அப்படின்னு இருப்பான். ஹிஸ்ட்ரி ஷீட் ரவுடி அவனை கண்காணிப்பாங்க. அவன் எங்கே போகிறான், கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போகிறானா, அவன் வெளியே போகிறானா, அவன் கும்பல் சேர்றானா, அவனோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, அவனை பார்க்க வெளியே எதனா வராங்களா அப்படின்ட்டு
தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து காவல் நிலையங்களும் சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் அந்தந்த காவல் நிலையத்துக்கு நிச்சயமாக சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் இல்லாத காவல் நிலையமே இருக்காது. அதெல்லாம் ஒன்றிணைச்சு தான் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஏ கேட்டகிரி, அதில் பி கேட்டகிரி, த்ரோட்டு தமிழ்நாடு இல்லை சென்னைக்குள்ளே இப்படி இருக்கும். இப்போ இவர் வந்து ஒரு சரித்திர பதிவேட்டு குற்றவாளினா எப்படி இவரை குற்றவாளி லிஸ்ட்டில் சேர்க்குறாங்கன்னா 2013-14 காலகட்டத்திலே ஒரு சரித்திர பதிவேட்டு குற்றவாளியாக சேர்த்துறாங்க. ஆனால் இவர் திருட்டு வகையில் இருக்க சரித்திர பதிவேட்டு குற்றவாளி அப்படி சொன்னால் ஒரு கிரைம் அக்யூஸ்டு. கிரைம் பண்ணும்போது பெரிய இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ ஒரு காவல் நிலையம்னு பார்க்கும்போது ஒரு 60 பேர் இருப்பாங்க அப்படின்னா அந்த கிரைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. பெரும்பாலும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு டிரைவர் அமைய மாட்டாங்க, இருக்காது, பற்றாக்குறையாக இருக்கும். ஒரு ரைட்டர் இருப்பாங்க, 2 கான்ஸ்டபிள் இருப்பாங்க, இவ்வளோ தான் அந்த கிரைமில் இருப்பாங்க. ஒரு கிரைம் எஸ்ஐ இருப்பார், இல்லை எஸ்எஸ்ஐ ஒரு கிரைம் எஸ்ஐ இருப்பாங்க. மீதி நிறைய பேர் இருக்க மாதிரி லிஸ்ட்டில் இருக்கும். அவங்கெல்லாம் ஓடியாக லா அண்ட் ஆர்டரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை லா அண்ட் ஆர்டரில் வேலை பார்த்துட்டு சரி இப்போ 3 இயர்ஸ் ஆனோடனே அவங்க ஓடியாக கிரைமில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ கோட்டூர்புரம் காவல் நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஓடியாக அபிராம்புரத்தில் இருப்பாங்க, அங்கேருந்து ஓடியாக கோட்டூர்புரத்தில் இருப்பாங்க. இப்போ கோட்டூர்புரத்தில் லா அண்ட் ஆர்டரில் இருக்காங்களா, திரும்ப அபிராம்புரம் கிரைமில் இருப்பாங்க. ஆனால் அபிராம்புரம் கிரைம்ன்ட்டு அவங்க கோட்டூர்புரம் கிரைம்லேயே கூட இருக்கலாம். அது அவங்க மேலதிகாரி கொடுக்கறது. இது வந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் மட்டும் நடக்கலைங்க, இது தமிழ்நாட்டில் எல்லா காவல் நிலையத்திலும் இதெல்லாம் வரலாற்றில் எப்பயுமே நடந்துக்கிட்டு இருக்குது தான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த நபர் ஞானசேகரன் இன்றைக்கி அவர் வந்து யாருன்றத முன்னாடியிலேருந்து சொன்னால் தான் அவரை தெரியும்னு பார்க்கும்போது அவர் வந்து 2010, 11, 12 காலகட்டங்கள்லேயே தனியாக போகிறவங்கக்கிட்ட மிரட்டி செயின் பறிக்கிறது ஒன்று. இது எப்படின்னா போய்கிட்டு இருக்கும்போது செயின் ஸ்நாச்சிங், பைக்கை நிப்பாட்டி செயின் ஸ்நாச்சிங் திருடுற கும்பல் கிடையாது, அது வேறு, அது செயின் ஸ்நாச்சிங். அதெல்லாம் நீங்கள் கடந்து 2007 இருக்கும். எப்படிப்பட்ட அந்த டீமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது வாங்கிட்டு போய் ட்ரக் அடிக்கிறதுக்கு, அதாவது கஞ்சா அடிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும். இந்த பையன் இப்போ உங்களுக்கு 10 ஃப்ரெண்டு இருக்காருன்னா 10 ஃப்ரெண்டு ஒன்றா பண்ண மாட்டாங்க. அதில் 8 ஃப்ரெண்டு நல்லவனாக இருப்பான், அந்த 2 ஃப்ரெண்டு இருப்பான். அவன் கூட ஒரு முறை பண்ணுவான், இவன் கூட ஒரு பண்ணுவான், அவன் கூட பண்ணியிருக்கான்னு தெரியாது. கூட்டு சேர்த்து செயின் பறிக்க மாட்டாங்க. இந்த வண்டியில் இவன் கூட போகும்போது மச்சான் காசு இல்லை அவனை போட்டலாமா அப்படின்னு போட்டுருந்தான். ஆனால் இந்த வகை அப்படிப்பட்ட வகை கிடையாது. இவர் வந்து பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்கார். ஆக்சுவலாக உதாரணமாக கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் அங்கே ஒரு வீட்டில் கொள்ளடித்த வீட்டை திருடின வழக்கில் ஞானசேகரன் பேரில் இருக்குது. இதுக்கு முதல் ஒரு விஷயத்தை சொல்லிடுறோன்னா அண்ணா பல்கலைக்கழகன்றது ஒரு வளாகம், புரியுதுங்களா? அது ஒரு பெரிய வளாகம், பல ஏக்கர் பரப்பு. ஆமாம், பல ஏக்கர் பரப்பளவு. இந்த பக்கம் அண்ணா பல்கலைக்கழகம், அதுக்கு பின்னாடி ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த பக்கம் கவர்னர் மாளிகை இருக்குது, இந்த பக்கம் காந்தி மண்டபம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஐஐடி இருக்குது. ஐஐடியோட கம்பேர் பண்ணும்போது அண்ணா பல்கலைக்கழகம் ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் பெரிய கேம்பஸ். இந்த கேம்பஸுக்கு மினிமம் ஒரு 8 கேட் இருக்குது. மெயின் கேட்டே 8 கேட் இருக்குது. மெயின் கேட் 1 இருக்கும், காந்தி மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கோட்டூர்புரம் சாலையில் வந்து அப்துல் கலாம் 3 இருக்கும், 4 இருக்குது. அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இங்கே ஒன்று இருக்குது, அந்த வழியாக ஒன்று இருக்குது, ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உள்ளே வர வழி ஒன்று இருக்குது. அப்போது இது எல்லாத்துக்கும் 2 செக்யூரிட்டி 3 செக்யூரிட்டி போட்டு அங்கங்கே டோல்கேட் வச்சுருக்காங்க. அதாவது அந்த டோல்கேட் மாதிரி வண்டி வந்தோன்னே திறந்து போகிற மாதிரியும். அதேமாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2014க்கு பிறகு வாக்கிங் போகிறவங்களுக்கு காலையில் பகுதியில் வாக்கிங் போகிறவங்களுக்கு கூட அந்த பைக்குக்கு அந்த ஸ்டிக்கர் இருந்தால் தான் உள்ளே போய் வாக்கிங் போக முடியும். அதுக்கு ஒரு கார்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வெளியாட்கள் யாரும் உள்ளே வர முடியாது. இது ஒரு வளாகத்தில் நடந்திருக்கிறது. ஒவ்வொரு கேட்லேயும் 2-3 காவல்துறை காவலர்கள் இருக்காங்க. காவலர்னா செக்யூரிட்டி கார்ட்ஸு. இந்த செக்யூரிட்டி கார்ட்லாம் சாதாரணம் கிடையாது, எல்லாமே ஆர்மி ரிட்டையர்ட் மேனாக தான் இருப்பாங்க. நீங்கள் அண்ணா பல்கலை ஏஜென்சிலேருந்து ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆர்மி இல்லை, நீங்கள் பெரும்பாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில் எக்ஸ் மிலிட்ரி மேன் தான் வந்து அதில் ஒர்க் பண்ணுவாங்க பெரும்பாலும். சரி, அப்படிப்பட்டவங்க இருக்கப்போ எப்படி இவரால் எப்படி உள்ளே போக முடியுது அப்படின்னா அதுக்கும் சொல்லிடுறேன். அது இப்போது பல காலமாகவே அப்படி இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில். ஆனால் பரிச்சயமான முகம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பைக்கில் போகும்போது தான் உங்களை நிப்பாடி செக் பண்ணுவாங்க, நீங்கள் நடந்து போகும்போது உங்களை செக் பண்ண மாட்டாங்க. ஒன்று இனிமேட்டு பைக் நடந்து போனாலும் செக் பண்ணுவாங்க இனி வரும் காலங்களில். இப்போ இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால், அங்கே வந்து பெண்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற பசங்க ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து கொஞ்சம் வசதியோடு தான் வந்திருப்பாங்க. அப்படி வந்திருக்கும் போது நீங்கள் அரசினர் விடுதியில் கூட ஒரு பெண்ணுக்கு வந்து 1 சவரன் சங்கிலியாவது கமலாவது மூக்குத்தியாவது ஒன்று சின்னது போட்டிருக்கும். அப்படின்னும் போது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க பசங்க ஒரு சின்ன செயினாவது ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு ரிங்காவது ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு கமலாவது போட்டிருப்பாங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து அவங்க தனியாக எங்கே இருக்காங்க, அதில்
அந்த கேம்பஸ்லேருந்து எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த குவார்ட்டர்ஸ்லேயே உட்காந்துருக்க முடியும். அப்போ அந்த குவார்ட்டர்ஸ்லேருந்து கேன்டீன் ஒரு இடத்துல இருக்கும். அப்போ அவங்களோட குவார்ட்டர்ஸ்லேருந்து அந்த கேன்டீனுக்கு வந்து அவங்க சாப்பிடணும். ஹாஸ்டலில் வந்து கேன்டீனுக்கு வரணும். ஹாஸ்டல்லேருந்து கேன்டீனுக்கு வரும்போது அங்கே கேன்டீனில் சாப்பிட்டு நேர ஜெயின் ராபர்ட் மாதிரி உள்ளே போயிட முடியாது. அங்கே எல்லாரும் ஃப்ரெண்டுங்க கூட கொஞ்சம் அரட்டை அடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் 12 வருஷமா 20 வருஷமாக ஃபோனும் வந்துருச்சு இப்போது. அப்போது படிக்கிறவங்ககிட்ட ஃபோன் வந்துருக்கு, அம்மா சாப்பிட்டியாம்மா, பொண்ணாக இருந்துச்சுன்னா கேட்பாங்க, பையனாக இருந்தால் அதை கூட பேரண்ட்ஸ் சில பேர் கேட்க மாட்டாங்க. அவன் மெசேஜ் போட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு சில பசங்க அப்படியே போகும்போது ஒரு சிலர் தன்னுடைய ஆண் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அங்கே நின்று எங்கேயா உட்காந்து பேசுவாங்க. அது ஓப்பனாகவே அந்த ஆடிட்டோரியம் மாதிரி கல்லுலேயே அந்த சுற்றி படிக்கட்டு இருக்கும். அங்கே காமனாக உட்காந்து எல்லாரும் பேசுவாங்க. இதில் நல்லா கவனிக்கணும், காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 வரைக்கும் தான் ஒரு ஆசிரியரால் ஒரு குழந்தைங்களை பார்த்துக்க முடியும். இதுங்க ஒன்றும் பால்வாடி குழந்தைங்க கிடையாது, எல்லாமே காலேஜ் படிக்க வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இவங்க ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்கன்னும் போது காலையில் 10 மணிக்கு அவங்க கிளாஸ் ரூம் போயிட்டாங்களா, லஞ்ச் பிரேக் 1/2 hour வராங்களா, திரும்ப ஒரு 5 to 5 o'clock வரைக்கும் இருக்காங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்க பசங்க கூட வாக்கிங் போகிறது, அந்த கிரவுண்டை சுற்றி வர்றது, இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது, இல்லை ஏதாவது படத்தை பார்க்குறது, இல்லை எல்லாம் உட்காந்து அரட்டை அடிக்கிறதுலாம் இருக்கும்போது ஒரு சில பசங்க வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டுங்கிட்ட பேசுகிறதுலாம் இருக்கும். அப்போ அந்த பசங்கக்கிட்ட பேசும்போது பாய் ஃப்ரெண்டுங்க கூட எப்படி இருப்பாங்க, ஒன்று ரொம்ப ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. அதுக்காக தப்பு பண்ணிட்டாங்கன்னு இணக்கமாக இருப்பாங்க. பெண் குழந்தைகள் வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்டுங்க, அது எல்லாரும் பருவ வயதிலே இருக்கிறது தானே. ரொம்ப அதாவது காதலன் கிட்ட மட்டும் தான் அப்படி இருக்கணும்னு கிடையாது, ஆண் நண்பர்கள் கிட்ட கூட அப்படி இருக்கலாம், தப்பு கிடையாது, ஓகேங்களா. ஆனால் ஆண் நண்பர்களோட முத்தமிட முடியாது, காதலர்கள் கூட தான் முத்தமிட முடியும். இப்படி இருக்கும்போது அங்கே மறைவா நின்று அவங்கள ஒரு வீடியோ எடுத்துட்டு டக்குன்னு வந்து உங்கள் ஃபோனை பிடிங்கிட்டேன். உங்கள் ஃபோனை பிடிங்கிட்டேன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூட நீங்கள் எப்படியாவது சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, வேர்ல்டுன்னு சேவ் பண்ணிக்கலாம், லவ்வர்னு ட்ரீம்னு வச்சுக்கலாம். ஆனால் அப்பா அம்மான்னு தான் போட்டே வைப்பாங்க, கரெக்டுங்களா. உடனே அவங்க நம்பர் எடுத்துக்கிறது, உங்கள் வீடியோ எங்ககிட்ட இருக்குது, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறேன், என்ன கொடுக்குறேன், செயினை கொடு அப்படின்னா பல பசங்க இவன் ஒரு நாள் செயின் அறுத்து கொண்டு ஓடியாந்தான்னா திரும்ப அவன் உள்ளே போக முடியாது. அவன் பாலிசி அறுக்கிறதே கிடையாது, அவன் பாலிசி குடு அப்படின்னும் போது 100 மாணவி இருக்குன்னா 85 மாணவி உறுதியாக செயின் போட்டிருப்பாங்களா இல்லையா. வெறுங்கழுத்தோடு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் வெள்ளி போய் தங்கம் போய் இன்றைக்கி பிளாட்டினம் வரைக்கும் இருக்குது. அப்போது போட்டிருப்பாங்கல்ல, ரிங்கு வச்சுருக்கா கைட்டு 2 ரிங்கை கொடு, வாட்சை கொடு, செல்ஃபோனை கொடுன்னொன்னே பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்லுவாங்க, அம்மா செயின் தொலைஞ்சிச்சுமா, அவ்வளோதான் சொல்லுவாங்க. அம்மா பார்த்துமா இப்போ தானம்மா வாங்கி கொடுத்தேன், செயின் தொலைஞ்சிச்சு. ஃபோனுன்னா ஒரு குழந்தை ஃபோன் உடஞ்சிச்சுமா, ரிப்பேர் ஆயிடுச்சுமா, தண்ணியில் ஊந்துச்சுமா, ஏதாவது சொல்லலாம் பேரண்ட்ஸ் கிட்ட. இதெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட போய் அவங்களால சொல்ல முடியாது. ஞானசேகரன் இதையே ஒரு தொடர் வேலையாக வச்சுட்டு இருந்திருக்காருன்றீங்க. இந்த வேலையை தான் ஒரு தொடர் வேலையாக வச்சுருந்துருக்கார் ஞானசேகரன். தொடர் வேலையாக இதுதான் வச்சுருந்தாரு, இல்லை இதுதான் பண்ணார் அவர். அப்போது பல முறை அவரை காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கு. இப்போ இந்த கிரைம் காவல்துறையில் ஒரு விஷயத்தை நம்ம காவல்துறை விஷயத்தில் நம்ம எடுத்தவுடனே காவல்துறை குற்றவாளி, உதயநிதி கூட புகைப்படம் எடுத்தார், அதனால் உதயநிதி தான் அந்த குற்றத்தில் சம்மந்தம் இருக்குலாம் நம்ம எல்லாரையும் மாதிரி நம்ம பேசிட முடியாது பத்திரிகையாளராக. ஆக்சுவலாக அதிமுக கூட சொல்கிறாங்க, பாஜகவும் சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல காய் கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு டாபிக் கிடச்சிருக்கு, இதை வந்து விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு கலா இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு இது ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஆக்சுவலாக கிரைமை பொறுத்தளவுக்கு லா அண்ட் ஆர்டர் மாதிரி ஃபுல் போலீஸ் ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்காதுங்க. எல்லா ஸ்டேஷன்லேயும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். சார் கொஞ்சம் 2 பேர் அனுப்புங்க சார் அப்படின்னா 2 பேர் அனுப்புவோங்க. அப்படி போய் இவன் கிரைம் கேஸ்ட்டை ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, இவன் விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், இந்த ஞானசேகரனை நான் எப்பயுமே இவன் பெரிய ரவுடிகளை கூட இவன் அவர் சொல்லதில்லை, ஆனால் இவனை தான் சொல்லணுன்ட்டு. ஏன்டா இவன் அப்படிப்பட்ட குவாலிட்டி தான். இவன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் நேரடியாகவே தெரியும், ஞானசேகரனை பார்த்துருக்கீங்க, நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் பேசினதெல்லாம் கிடையாது. நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 14லேருந்து செய்தி போட்டுட்டு கொண்டிருக்கோம்ல. அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் சொல்கிறேனே இப்போது, அதாவது பிடிச்ச உடனே என்ன பண்ணுறாருன்னா பலமுறை போய் காவால் குதிச்சிருவார், சேரில் குதித்து சேராக்கிக்குவார். பெரும்பாலும் அவர் பண்ணுற எத்திக்ஸ் எப்படின்னா, பிடிச்ச உடனே ஒரு ஃபிட்ஸ் வந்துடும். இப்போ ஃபிட்ஸும் அந்த அக்யூஸ்டை கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்து வச்சு ஸ்டேஷனில் வச்சோன்னே, நீங்கள் அந்த ஒரு சாதாரண ஒரு வயசான எஸ்எஸ்ஐ இருப்பார், இல்லை ஒரு புது எஸ்ஐ இருப்பார், ஒரு கான்ஸ்டபிள் இருப்பார், இவனை கொண்டு வந்து வச்ச உடனே உயிருக்கு ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பயம், அவங்களுக்கு மரண பயம். ஐயோ இவன் எதனா ஆயிட்டானா நம்ம என்ன ஆகும். அப்போது இவனை பிடிச்ச உடனே உளவியல் ரீதியாக அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கே இவன் பயத்தை ஏற்படுத்திடுவான். ஒன்று. 2வது, நிறைய போலீஸு காசு கொடுத்துட்ருக்கான், அது வேறு. முன்னாடி அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, அதில் 15 சம்பவம் பண்ணான்னா
2-3 சம்பவம் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு, இப்போ நம்ம வீட்டு பொண்ணாக இருக்கும், நம்ம வீட்டு பொண்ணு இப்படி நடந்துச்சு, நம்மளுக்கே தெரியாது. இப்போ அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே போலீஸ் நடவடிக்கை எடுக்கும். இது ஒரு கேம்பஸ்குள்ளே நடக்கிற விஷயம். அப்படி ஒரு விஷயம் அந்த பொண்ணு பண்ணிடுச்சுன்னா, நாளைக்கு இந்த பொண்ணு போய் அந்த வார்டன்ட்ட போய் ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்போ அந்த வார்டன் அந்த ஹெச்ஓடி கிட்ட சொல்லுவாங்க, ஹெச்ஓடி அந்த பதிவாளர்கிட்ட சொல்லுவாங்க, பதிவாளி அந்த சூப்பரனெட்டுக்கிட்ட சொல்லுவார், சூப்பரனெட்டு கரஸ்பாண்டன்ட் மேலே வரைக்கும் போடவுடனே இந்த பொண்ணு அந்த தனித்து காட்டப்படும் அந்த பல்கலைக்கழகத்தில். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நமக்கு விட்டுட்டு போயிடலான்ட்டு பல பெண்கள் புகார் கொடுக்காமல் போயிருக்கு. ஆனால் ஞானசேகரனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றீங்க. ஏராளமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு தெரியுதுங்க. இதை ஏன் அவன், என்னுடைய கணிப்பு என்னன்னா, இது காவல்துறைக்கு தான் இருக்கணும். அதாவது நம்ம காவல்துறை இடத்துல நின்று தான் அதை பேசுகிறோம். நம்ம காவல்துறைக்கு எதிரான இடத்துல நின்று காவல்துறையை பற்றி பேசலை. நல்லா புரிகிறதுங்களும் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இது இங்கேயாவது ஒரு கேம்பஸ்குள்ளே இருக்க ஒரு லவ்வர்ஸு அப்படியே காந்தி மண்டபத்தை யோசனை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோடு, ஒரு 20 அடி ரோடு அப்படி தாண்டினா அங்கே எங்கே இருக்க லவ்வர்லாம் அங்கே வராங்க. அங்கே அவன் பண்ணியிருக்க மாட்டானா? அப்போது யார் பலவீனமானவங்க புகார் கொடுக்க முடியாது. உங்களை ஒருத்தன் சட்டையை கிழிச்சானா நீங்கள் புகார் கொடுப்பீங்க. ஒரு லேடி ஏதோ ஒன்று பண்ணிட்டானா புகார் கொடுப்பாங்க. ஒரு பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு புகார் கொடுக்குமா? இன்றைக்கி முகம் வெளியே வந்துடும் அப்படின்ற ஒரு பரிதாபம் இந்த மாதிரி இவன் பல இடத்துல பண்ணியிருக்கான். முதல் டைப் ஆஃப் கிரைம்ஸ்னு ஒன்று இருக்குது. என்னதான் இருந்தாலும் கதை உடைச்சிட்டு போய் திருடுறவன்னு ஒரு பாலிசி இருக்கும். அவன் கதவை தான் உடைப்பான். என்னதான் இருந்தாலும் ஜன்னல் உடைச்சிட்டு போகிறவங்க தான் இருக்கான். இன்னொரு கொலைகாரன் என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டில் சாப்பிட்ற ரூமில் என்ன சாப்பிட்ற இருக்குன்னு எடுத்துகிட்டு போகும். இதெல்லாம் நீங்கள் நிறையா கிரைம் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. அப்படி இவனுக்கு பிளாட்ஃபார்மில் சுற்றிக்கிட்டு இருந்தவனுக்கு பைக்கு காரு எல்லாம் இன்றைக்கி ஒரு லக்ஸரி கார் தார் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து, ஒரு 8 லட்சமோ 10 லட்சமோ 2 மாதம் முன்னாடி ஒரு பென்ஸ் காரை அடமானம் வாங்கி வைக்கிறான். ஒரு பென்ஸ் காரை, ஷெடன் டைப்பு காரை அடமானம் வாங்கி வைக்கிறான். அந்த காரில் ராணிமயமே ஸ்கூலில் போய் அவன் பசங்களை இறக்கி விட்றான். அவனுக்கு 2 திருமணம் ஆயிடுச்சு. ஜெயக்குமார் அவர்கள் கூட இன்னைக்கு பேட்டி கொடுக்குறப்ப அவனுக்கு 3 பொண்டாட்டி இருக்கு, 13 கேஸ் இருக்கு, அது 2 திருமணம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், இது போன்று பல நாட்கள் 2014ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு 20 15ஆம் ஆண்டோ நம்மளே அப்போ ஏதோ ஒரு பத்திரிகையில் செய்தி போட்டிருக்கோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவன் என்ன பண்ணிட்டான், அந்த கேன்டீனில் வேலை செய்கிறவங்களெலாம் அப்படி பண்ணிட்டான். அப்போ அந்த கேன்டீனில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, காவல்துறையில் சொல்லி ஃபோனை பிடின்னு போயிட்டான், செயினை பிடின்னு போயிட்டான் ஒருத்தன் தான் சொல்லுவாங்களே தவிர ஆஃப் த ரெக்கார்டாக சொல்லுவாங்க, வேணாங்க குழந்தை இருக்குது, வீட்டுக்காரர் இருக்கான், என் வீட்டுக்காரர் ஆல்ரெடி ஏற்கனவே சந்தேகப்படுறவனா இருக்கான், இதுமாரி நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் அவன் ஒரு மாதிரி ஆகிடுவான், அதில் ஃபோன் தெரிஞ்சிச்சின்னு சொல்லுங்கள், இதுமாரி பண்ணிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஓப்பனாக கொடுக்காம போலீஸ் என்ன பண்ணும் ஒன்று. ஆனால் இந்த கிரைம் நடந்த உடனே இந்த சம்பவம் 23ஆம் தேதி இரவு நடக்குது. 24ஆம் தேதி அவங்க புகார் கொடுக்குறாங்க. புகாரை வாங்கி கொஞ்ச நேரத்தில் கண்ணை மூடிட்டு ஒரு நபரை, இப்போ இவங்க தரப்பு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு சொல்லணும். இவங்க இவங்க குடும்ப வகைராவே பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே திமுக கட்சி பின்னணி உள்ளவங்க தான். ஆனால் இவர் திமுக இருக்கார். இவர் திமுகவில் எந்த ஒரு பொறுப்புலையும் கிடையாது. இதை அழுத்தமாக நம்ம சொல்லலாம். அதனால் அந்த போஸ்டரில் இருந்தார், அவர் போஸ்டர், நான் கூட தான் ரஜினிகிட்ட வந்தவர்னா ஃபோட்டோ எடுக்கலாம், நீங்கள் கூட தான் போயிட்டு கமல் கூட ஃபோட்டோ எடுக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி அப்பகுதியில் இருக்க கட்சி பிரமுகர்கள் கூட நெருக்கமாக இருக்கான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவனுக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது. இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு மா சுப்பிரமணியம் வராரு, அவர் சைதை பகுதி எம்எல்ஏ வேறு, கரெக்டுங்களா? அவர் 100 பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. சால்வை போடுறவன்லாம் நீ யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சால்வை போடும்போது போடலாம், சால்வை போடும்போது நான் வாங்கிக்கிறாங்க, ஒரு பொக்கே கொடுக்கும்போது வாங்கிக்கிறாங்க, ஒரு புக்கை கொடுத்தா எல்லோரும் வாங்கிப்பாங்க. ஃபோட்டோ இருக்குன்றதுனால அவங்க கட்சி பிரமுகர். ஆனால் இதை அவர் தவறாக பயன்படுத்தினாரா? இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது அதை அவன் தவறாக பயன்படுத்தியிருக்கலாம். ஆக்சுவலாக எப்படின்னா, இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனும் அவன் தம்பி இருவருமே கிரைம் அக்யூஸ்டுகள் தான். அவங்க தம்பி பேர் சுரேஷ், கிரைம் அக்யூஸ்ட். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இந்த நேர்காணல் மூலயமா எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம எப்பயுமே பேசவே மாட்டோம். அதாவது வேடந்தாங்கலுக்கு பக்கத்தில் மதுராந்தகமே ஏதோ ஒரு டைல்ஸ் நிறுவனத்தின் முதலாளியை கடத்திட்டு அவர்கிட்ட பல கோடி ரூபா கேட்டு மிரட்டினதுனால இந்த பையனோட ஞானசேகரனோட தாயார், ஞானசேகரனோட மனைவி, ஞானசேகரன், இவன் தம்பி, இவங்க 4 பேரும் சிறைக்கு போனாங்க பணம் கேட்டு மிரட்டியதற்காக. அதன் பிறகு தென் மாவட்டங்களில் தஞ்சாவூரோ பட்டுக்கோட்டையிலோ ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர் சரியாக தெரில,
அவருடைய தம்பி சுரேஷ்ன்றவர் ஒரு பேங்க் மேனேஜர் பணத்தை கொண்டு போகும்போது அவர்கிட்டருந்து கொள்ளை அடிச்சிட்டார். அந்த பணத்தை கொள்ளை அடித்ததன் விளைவாக நீதிமன்றத்தில் அவருக்கு 2 ஆண்டுகள் கன்விக்ட் ஆகி சிறையிலேருந்து வெளியே வந்தார். அப்போ எப்படி நல்ல வாயமே? இந்த ஞானசேகரனும் சிறையிலேருந்து வெளில வந்தவர் தான் 2014 வெளில. அவரும் நிறையா முறை சிறைக்கு போனவர் தான். அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, தொடர்ந்து குற்றப்பின்னணியிலே இருக்கிற நபர், கிரைம்லேயே இருக்கிறது. காந்தி நகரில் ஒரு வீட்டில் கொள்ளை அடித்தது. அதில் அதாவது இவங்க எப்படின்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி அவன் பல இடத்துல திருடியிருப்பான். ஆனால் ஏதோ ஒரு 2-3 இடத்துல தான் அவன் மாட்டியிருப்பான். ஆனால் அகப்பட்ட நேரத்துலையும் போலீஸ் வந்து கண்டுக்காமல். இன்னொரு விஷயம் இந்த நேர்காணல் வழியாக சொல்ல வேண்டியது, இந்த நகைகளை கொண்டு போயிட்டு பாண்டிச்சேரியில் மாற்றும் போது அங்கே கையுங்களமாக கைது செய்யப்பட்டு அங்கே சிறையில் இருந்தான் பாண்டிச்சேரியில். ஓகே, இந்த வரலாறு அவனுக்கு இருக்குது. 2வது வந்து பல பெண்களிடம் இது வந்து கூட இருக்க அவன் தங்கம், வைரம், வைடூரியம், பிளாட்டினம்லாம் கூட சொல்லட்டும், அவன் அக்யூஸ்டு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி உலகம் சும்மா ஏமாத்தல. போலீஸ் நினச்சோன்னா ஒருத்தர் தூக்கிட்டு வந்து அக்யூஸ்ட் ஆக்க முடியாது. அவர் பாட்டுக்கு பிரியாணி கடை வச்சு நடத்திட்டு இருந்தார். அவர் பிரியாணி கடை எப்படி நடத்தினார் சொல்கிறேன் பாருங்களேன். எளிமையாக சொல்லணும்னா, காந்தி மண்டபத்திலேருந்து அடையாரை நோக்கி போகிறோம். அப்போ அடையாரை நோக்கி போகும்போது மத்திய கைலாஷ் சிக்னல் தாண்டின உடனே அம்பிகாப்பழம் சிக்னல் இருக்கும். அந்த அம்பிகாப்பழம் சிக்னல் தாண்டின உடனே லெஃப்ட் காந்தி நகர் கட் ஆகும். அதாவது டிப்போ, அந்த டிப்போ அடையார் டிப்போ இருக்கும். காந்தி நகர் டேர்ன் பண்ணுற இடத்துல ரைட் சைடில் ரோட்டுக்கு இந்த பக்கம் ராம்கே டிவிஎஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு பார்க் மாதிரி ரவுண்டானா ஒன்று இருக்கும். அதுக்கு இந்த பார்க் ரவுண்டானாவை சுற்றி ஒரு பிரியாணி கடை. தமிழகத்தில் அந்த மாதிரி பிரியாணி சென்னையில் வேறு எங்கேயும் இருக்காது. 69 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இப்போ 139 ரூபா அவங்ககிட்ட பிரியாணி. யார்? ஞானசேகரன். நீங்கள் போனால் உடனே சாப்பிட முடியாது, கியூவில் தான் நின்னாகணும். ஒரு நாளைக்கு 5 டப்பா விற்க முடியும். 5 டப்பா விற்றுச்சுன்னா எல்லாம் போச்சுனாவே எல்லாமே போச்சு. 20 பேர் அவங்ககிட்ட வந்து இந்திக்காரங்க வேலை பார்க்குறாங்க. கடந்த 2.5 ஆண்டுகளாக பிரியாணியில் அந்த இடத்துல டாப்பில் இருக்கான். ரோட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறான். ஒரு நாளைக்கு எல்லாம் போகவே அவனுக்கு 25,000 30,000 கிடைக்கும். எல்லாம் ஒரு டப்பாக்கு 5,000 ரூபாய் கிடைக்குங்க. 4லேருந்து 5 டப்பா போகும். எல்லாமே போகுங்க. 20 பேர் வேலை செய்யறாங்க. பணம் வந்து ஒரு குட்டியான இருக்குது, ஒரு குட்டியான ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு பக்கம் சைடில் என்னோட வளர்ச்சிக்கு ஒரு எனக்கு ஒரு இன்கம் இருக்குன்னு நான் காட்டிக்கிறேன். ஆனால் இந்த பேங்க் மேனேஜர் நடந்து போகும்போது கொள்ளடிச்சது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வீட்டுக்குலேருந்து ஒரு 5 வீடு தள்ளி வெங்கடேச பெருமாள் கோயில் சத்திரம்னு இருக்குது. அவர் வீடெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி எல்லா ஊடகம் நீங்கள் கூட தான் காலையில் நியூஸ் எடுக்க வந்திருக்கீங்க. அப்போது அவங்க அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதிமுகவினரை கொண்டு வந்து ஒரு கல்யாண சத்திரத்தில் வச்சுருக்காங்க. அந்த கல்யாண சத்திரம் வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு உண்டான கல்யாண சத்திரம். அந்த கல்யாண சத்திரத்தை அப்படி திறந்தா ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்கும். அது ஒரு கார்பெண்டர் வீடு. அதை ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருக்காப்புல. அது இல்லாமல் அவங்க வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளினோன்னே ஒரு சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை ஒரு 10 லட்சமோ 12 லட்சமோ ஏதோ கொடுத்து வாங்கிருக்கு. அதாவது இதெல்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடி இப்போ வாங்கியிருக்காரு. இப்போது இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா முன்னாடிலாம் வந்து திருட்டு வழக்கில் ஈடுபட்டு இருந்தவர் இப்போ பிரியாணி கடை வருமானம் வந்ததுக்கப்புறம் பாலியல் இந்த மாதிரியான சீண்டல்களில் மட்டும் ஈடுபட்டு அப்பத்துலேருந்தும் அவர் பாலியல் சீண்டலில் தான் ஈடுபட்டார். ஆனால் அவரோட நல்ல நேரம் பாலியல் சீண்டலில் யாரும் புகார் கொடுக்கல, யாரும் இந்த குழந்தை மாரி முன் வரல. நீங்கள் அவர்கிட்ட பழகிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, ஐயோ தங்கங்க, வைரம், வைடூரியம், ஆனால் கிரிமினல் மைண்ட் இருக்குன்ட்டு, மாஸ்டர் மைண்ட் இருக்கனால தான் தப்பிக்க முடியும். அவன் வந்து அவங்ககிட்ட காசு வாங்காத போலீஸ்லாம் கிடையாதுங்க. கோட்டுப்படத்தில் எல்லா அவன் எந்தெந்த ஸ்டேஷனில் வழக்கு இருக்கோ அந்த ஸ்டேஷனில் இருக்குங்க. ஏங்க ரோட்டில் ஒருத்தன் பிரியாணி வச்சு வித்துக்கிட்டு இருக்கான், ஸ்டேஷனுக்கு பிரியாணி போகாதா? ரிப்போர்ட்னு போய் நின்னாவே பிரியாணி கொடுத்துருவானுங்க. உண்டா இல்லையா? யதார்த்தத்தை பேசணும். ஏன்ட்டா அவன் ரோட்டில் வச்சுருக்கான், வாங்க சார் சாப்பிடுங்க. இல்லையா நீ காசை வச்சுக்கோன்னு கொடுக்கறது நம்ம கிட்ட, 2வது நம்ம கையில் இருக்குது. அப்போது இவன் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஷீட்டு ரவுடி அப்படின்னா, இவன் லாண்ட் ஆர்டர் ரவுடியாக இருந்தால் இவன் லைவில் வந்திருப்பான். இவன் கிரைம்ன்றனால இந்த கிரைமை இங்கே வந்து இந்த ஆளுங்கட்சியாக திமுக வந்தவுடனே லோக்கலில் இருக்க திமுக பிரமுகர்கிட்ட தன்னுடைய பழக்க வழக்கங்களை காட்டினோன்னே ஒரு தார் வாங்கியாச்சு. அப்போது நம்ம இங்கே பண்ணுறது லோக்கலில் தெரியக்கூடாதுன்னு. ஆனால் இந்த ருசி விடாது சில பேருக்கு. இவன் பல பேர் இப்படி பண்ணியிருக்கான், இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அந்த ஏற்கனவே ஒரு பொண்ணு கொடுத்த விவகாரம், அது வந்து படிக்கிற மாணவி கொடுத்த உடனே கோட்டுப்புறம் காவல்துறையில் கைது செய்கிறாங்க. கைது செய்து நீதிமன்றத்தை ஆச்சரியப்படுத்துகிறாங்க. அவன் அப்போது வந்து ஒரு செட்டிங் டாக்குமெண்ட் ஒன்று செட் பண்ணிட்டான். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவன் போன உடனே அவன் வந்து இந்த சாக்கடைக்குள்ளே விழுவுறதும் ஃபிக்ஸ் வந்தால் நடிக்கிறதும் வந்து சாக்கடைக்குள்ளே விழுவுறதும் அடையாளம் காணக்கூடாதுன்றது. நீங்கள் ஒன்று பாருங்கள், சிறைக்கு போனீங்கன்னா இல்லை நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா பல அக்யூஸ்டுகள் அறுப்பாக இருக்கும்.
ஒரு சில அக்யூஸ்ட் இந்த கிரைம் ரவுடிங்க எல்லாம் கூப்பிட்டவொன்னே சார் வரேன் சார் சரண்டர் ஆயிரும் சார் காலை உடச்சிருவாங்க. கூப்பிட்டவொன்னே காலுக்குள்ள அடி போட்டுருண்டா எதாவது அடி போட்டுரும் போயிடலாம், அடிக்க மாட்டாங்க. போய் சரண்டர் ஆகிட்டு அடிக்க மாட்டாங்க. சார் நானே வந்துடுறேன் சார், நீங்கள் பிடிச்ச மாதிரி காட்டிங்க சார், இதெல்லாம் யதார்த்தம் தான். ரவுடி வந்து திருட மாட்டான், அது ஒன்று, அது திருட மாட்டான். ஆனால் இந்த கிரைம் அக்யூஸ்ட் என்ன பண்ணுவான்னு கேட்டால் உண்மையை சொல்கிறதுக்கு பயந்துன்னு ஏதாவது ஒரு பிளேடு கீழே எடுத்து குத்திப்பானுங்க, அறுத்துப்பானுங்க, உடம்பு ஃபுல்லாக அறுத்துப்பானுங்க. ஏதாவது சீப்பு இருந்தால் சீப்பை வச்சு இப்படி இப்படி கிழிச்சு. நீங்கள் நிறைய பேர் ஏராளமான பேர் கிரைம் அக்யூஸ்ட் உடம்பை கிழிச்சுப்பான், இல்லை ஃபிட்ஸ் வந்த மாதிரி அழுவான். அப்போ நாளைக்கு இவன் செத்து போயிட்டானா நம்ம மாட்டிப்போமே, நம்மளுக்கு சார்ஜ் மேம் ஆகிடுமே. ஏன்டா அந்த கிரைமில் இருக்கவங்க எப்படின்னா லாண்ட் ஆர்டர் மாதிரி பெரிய பவர் கிரைமுக்கு இல்லை, ஆனால் ஸ்ட்ரென்த்தும் கம்மின்றனால இப்போ இந்த கிரைம்லன்னா சரி ஆனால் சார் மேலதிகாரியோட சொல்லிட்டாங்க சார் பிடிச்சோம் அவங்ககிட்ட ஒன்றும் இருக்கும். ஆனால் இவனை பொறுத்தளவுக்கு பிடிச்சி எவ்வளோ நேரம் விசாரித்தாலும் வாய் திறக்க மாட்டாங்க. இந்த ஞானசேகரன் இருக்கானே, இவனை நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு பிடிச்சிங்கனாலும் வாயை திறக்க மாட்டான். இந்த வழக்குலையே அன்னைக்கு சாயந்தரமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரிச்சுட்டு விட்டுருக்காங்க மேபிஏ. அதுதான் சாயந்தரம் கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாள் கூப்பிட்டோன்னா ஒரு அமைதியாக போயிட்டார். அப்போ இவர் விசாரிச்சு அனுப்பிச்சிட்டாங்க, இவர் கூட்டில் அமைதியாக போயிட்டார், இவர் நல்லவர்னு அர்த்தம் கிடையாது. லீகல் டீம் போலீஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவம் நடந்தோன்னே இந்த லிமிட்டில் பண்ணால் இது இவனாக தான் இருக்கும் அப்படின்னு. அந்த அனுமானத்தின் ஏங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்றாங்க. சம்பவம் நடந்து எவ்வளோ நேரத்தில் இவனை அரெஸ்ட் பண்ணாங்க? சும்மா அரெஸ்ட் பண்ணுவேன், இவன் டவர் அங்கே இருக்கணும், இவன் இந்த மாதிரி வேலையை பண்ணுறவனா இருக்கணும். சில பேர் தான் அந்த மாதிரி. ஏன்னு கேட்டால் நம்ம ஊரில் தான் 8Bன்றது ஒரு பிராத்தல் சமூகத்துக்காக அது பிடிக்கிறாங்க, கைது செய்கிறாங்க. இவ்வளோ பணம் இருக்கும், எங்கேயாவது போய் பேங்காக் போய் தொலைய வேண்டியதானே. அப்போது இவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி அக்யூஸ்டு. ரெண்டாவது குடும்பத்தை பின்னணி நான் சொன்னேன் பாருங்கள், மொத்தமாக மிரட்டி 4 பேர் கைதி, மனைவி உட்பட இன்னொரு மனைவி இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு மனைவி கோச்சிட்டு போயிடுச்சு, ஒரு மனைவிக்கு. இதெல்லாம் வந்து இவனுக்கு ஒரு சர்வசாதாரணம். ஏற்கனவே கைதி பண்ணியிருக்கும் போது இவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் சிறையில் அடைச்சோன்னே அசால்ட்டாக வெளியே வந்தாங்க. எப்படின்னா தனக்கு ஒரு நோய், பால்வினை நோய் இருக்க மாதிரி அப்படின்னு ஒரு சான்றிதழை காட்டிட்டு வெளியே வந்தாலும் அப்புறம் நீதிமன்றம் அதெல்லாம் ஒத்துக்கலைன்னு வச்சுங்க. நீதிமன்றம் அதெல்லாம் ஒத்துக்கலை, அதெல்லாம் கிடையாது, நீ செட்டிங். பல பேர் வாங்கி வச்சுப்பானுங்க, அவனுக்கு மூளை சரியில்லை, ஏற்கனவே தலையில் ஒருத்தர் வெட்டிட்டாரு, அப்போ மூளை குழம்பிடுச்சு. அப்போ என்ன தான் பண்ணாலும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது, ஹோமில் தானே சேர்க்க முடியும். உங்களை உச்சந்தலையிலே வெட்டிட்டாங்க, உச்சந்தலையிலே வெட்டிட்டாங்கன்னா நீங்கள் மூளை குழம்பவே இல்லை, ஆனால் நீங்கள் மூளை குழம்பிச்சுன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டா உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்களே. ஆனால் நீங்கள் தெளிவாக 2002 என்ன நடந்துச்சு, 2015 எல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு சான்றிதழ் அப்படி இருக்கும். இதை வச்சுட்டு உங்களை ஹோமுக்கு தான் அனுப்ப முடியும். உங்களை ஒன் சைடு ஹோமுக்கு அனுப்பிச்சா இன்னொரு சைட்லேருந்து போய் கூட்டிகிட்டு வரதுக்கு ஆள் இருக்குது. அப்போது இவன் வந்து அந்த 2013-14 HS சேர்த்தவங்க எந்தெந்த வழக்கு காவல் நிலையத்தில் இருக்கோ இதெல்லாம் கோச்சிக்கூடாதுப்பா, வாங்கினது உண்மை தான். எல்லா காவல் நிலையத்திலையும் வந்து கப்பம் கட்டிட்டான். ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நான் ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னடா இது கவுண்டமணி சொல்கிற மாதிரி, என்னடா எல்லாரும் தொழிலதிபர், வெங்காயம் விற்கிறவன் வெள்ளை பூண்டு விற்கிறவங்களாம் தொழிலதிபர்ன்றனால இதில் கட்சி விஷயங்களில் வந்து எங்கே பேனர் அடிக்கிறது, கட்சி கூட்டம்னா எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குது இப்படின்னும் போது இவனை கட்சியில் எல்லாரும் கூட்டத்துக்கு போகும்போது வாப்பா அப்படின்னும் போது சரி அமைச்சர் ஃபங்க்ஷனு வாப்பா அமைச்சருக்கு ஒரு சால்வை போடு, ஆனால் கூட்டத்துக்கு அண்ணன் தான் பேனர் வச்சார்னா. இப்போ காவல்துறை வட்டாரத்தை தவிர அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு இவரை பற்றி ஒன்றும் எல்லாருக்குமே தெரியுமா? தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இவனுங்க பக்கா அக்யூஸ்ட், இவனுங்க பெரிய அக்யூஸ்ட்டு. நல்லா தெளிவாக தான் பிளான் பண்ணுறாரு. சிசிடிவி கேமராவில் வந்து முகம் வரக்கூடாதுன்ற அளவுக்கு மறைச்சிட்டு போனார் அப்படின்ற மாதிரியான கேப்பு மாஸ்க் இதெல்லாம் வந்து நீங்கள் அதான் வட இந்திய கொள்ளையர்கள் கரெக்டாக ஏடிஎம் கிட்ட வரும்போது மூஞ்சியே தெரியாத மாதிரி மூஞ்சி மங்கி கேப் போட்டுக்கிறது, இந்த மாதிரி இவனுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு விதமான இது வந்து ஆபத்து. இது சைக்கோலாம் இவனை சொல்ல முடியாது. சைக்கோவா இவ்வளோ பெரிய பிரியாணி கடையை ஒரு பக்கம் ரன் பண்ணுறான். இல்லை இந்த விஷயத்தில் இந்த ஒரு காம இச்சை, ஆமாம் இது வந்து மிகுதியானவன் வச்சுங்க, ஒரு உமனேசர்ன்றது இவனுக்கு கரெக்டு. இல்லை இப்போ பாலியல் இச்சையை தீர்த்துக்கிறதுக்கு பல வழி இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்படி இருக்கப்ப கல்லூரி மாணவிகளை குறி வச்சு பிரச்சனை வராது இல்லை. ஏற்கனவே 5-10 வருஷமாக எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ அவனுக்கு பணம் தேவையில்லை, அதனால் இப்போ அவன் செயின் மோதிரத்தை பிடுங்கிறது கிடையாது. இப்போ அவனுக்கு தான் தார் கார் இருக்குது, ஏதோ நான் 45 ஒரு பிளாக் கலர் தார் கார். இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே என்னமா பண்ணுறானுங்க, இந்த பிரச்சனை வந்த உடனே அவன் காரை டியூ கட்டலன்னு சேடு தூக்கிட்டு போயிட்டான்ற ஒரு சிட்டிங்கை போடுறானுங்க. அவன்கிட்ட ஒரு குட்டியான ஒன்று இருக்குது, 20 இந்திக்காரன் வேலை செய்கிறான், ரோட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறான். ரோட்டில் வச்சு அடையாரில் ரோட்டில் வச்சு க்யூவில் நின்று தான் சாப்பிட்ணும். 5 டப்பா போகும் சிக்கன் பிரியாணி, 139 ரூபா 169 ரூபாய்க்கு போட்டவன். 8 லட்சம் ரூபாய் கார் அடமானம் வாங்கி வைக்கிறான். அப்புறம் இவன் கார் எப்படி அடமானத்துக்கு போகும்? அப்போ இதெல்லாம் பதுக்கிட்டானுங்க. இது பதுக்கிறது உண்மை. சொத்து இருக்குது,
ஆப்போசிட்டில் 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கான். கிரவுண்டுக்கு இப்போ அந்த சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வீடு. இது ரெண்டுமே குடிசை மாற்று வாரிய வீடாக இருந்தாலும் அந்த பக்கம் ஓட்டு வீடு கல்நார் கூரை வீடுகள்லாம் தனித்தனியாக கட்டினது ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருக்கான். இது இல்லாமல் காவல்துறையில் வந்து குற்றப்பிரிவு காவலர்கள்கிட்ட நம்ம விசாரிக்கும் போது இவனுக்கு வந்து அப்போவே வந்து நம்ம அந்த வேடந்தாங்கல் பக்கத்தில் இவனுக்கு தோப்பே மதுராந்தகம் பக்கத்தில் இவனுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸே வச்சுருந்துருக்கான். அப்போது இவங்க பெரியப்பா சித்தப்பா இந்த குடும்பங்கள்லாம் கட்சிக்காக உழைக்கிறவங்க, கட்சியில் உழைக்கிறவங்க, டைல்ஸ் வேலை செய்கிறவங்க, சூப்பர்வைசர் மார்க்கெட்டு மேஸ்திரியாக இருக்கவங்களாம் இருந்தால் கூட இவங்க இன்க்ளூடிங் மதர், இவர் பிரதர், இவங்க 3 பேரும் இவங்க மனைவியை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அந்த வழக்கில் அவங்க இருக்காங்க. ஒரு வழக்கில் இவங்க 3 பேரும் இந்த குற்றப்பின்னணி உள்ள நபராக தான் இருக்கிறாங்க. இந்த வழக்கில் வந்து இவர் மட்டும்தானா இல்லை இன்னொருத்தர் இருக்காருன்ற ஒரு சந்தேகத்தை வந்து இல்லை, அதாவது நீங்கள் கொள்ளை அடிக்கிறதா தான் தம்பியை கூட்டு போயிருப்பான், கொள்ளை அடிக்கிறதா நண்பனை கூட்டு போயிருப்பான். இதில் வந்து நீங்கள் காவல்துறை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம எடுத்துகிட்டு பேச முடியும். கல்லூரி நிர்வாகம் கொடுத்தவர் பலர் வந்தாங்க போனாங்கன்னு சொல்கிறேன். அப்போ பலர் வந்தாங்கன்றது அவங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? அவங்க கோஆப்ரேட் பண்ணுறோன்னு இருக்காங்க. காவல்துறை என்ன எடுத்திருக்கு? கமிஷனரேட்லேருந்து என்ன வந்திருக்குன்னா அந்த எஃப்ஐஆர் ஒருவர் வந்திருக்காரு. இவர் வந்து அந்த டைமில் இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் டக்குன்னு ஃபோனை எடுத்து உங்ககிட்ட பேசினேன், நான் அவர்கிட்ட தான் பேசினேன், இவர்கிட்ட பேசினேன், நான் யார்கிட்ட பேசினேன் அந்த பக்கம்னு உங்களுக்கு தெரியுமா? நான் வெறும் ஃபோனை காதில் கூட எடுத்து வச்சு பேசுவேன். இன்னொருத்தர் இருந்தது போல இவரே ஒரு பாவலா காமிச்சு அந்த அதாவது தெளிவாக வந்து இந்த சம்பவத்தின் வாயிலாக நம்ம இவன் யாருன்னு சொல்கிறதும் தான் இருந்தோம். இப்போது அந்த சம்பவத்தில் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆய்வகம் பின்னால் நின்று உட்காந்து ஒரு 7:35 மணிக்கு 7:35 மணிக்கு தான் 6:30 7 o'clock நைட் டின்னர் முடிச்சிருப்பாங்க. முடிச்சுட்டு அப்படியே வந்து அவங்க ரூமுக்கு போகும்போது அங்கே நின்று பேசுகிறாங்க. அவங்க ஒரு காதலர்னே சொல்கிறாங்க, ஆண் நண்பராக காதலரான்றது உட்காந்து பேசும்போது அப்போ அந்த இடத்துல அவங்களுக்குள்ள காதலராக தான் இருக்கலாம், மேபி அவங்களுக்குள்ள ஒட்டி உட்காந்து பேசியிருக்கலாம். அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக வந்திருக்காரு. வந்துட்டு இங்கே வா, என் கையில் ஆதாரம் இருக்குது, ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபோனை டக்குன்னு பிடிங்கிருக்காரு. பிடிக்கிட்டு டக்குன்னு ஃபோனை பார்த்துருக்காரு. ஃபாதர் நம்பர்னு இருந்திருக்கு, மதர் நம்பர்னு இருந்திருக்கு. 1 2 எடுத்து வச்சுட்டு இது எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காரு, வா ஹெச்ஓடி வர சொல்லிட்டார் வா அப்படின்னு இருக்காரு. மேலே வா ஹெச்ஓடி வர சொல்லியிருக்காரு, உங்களை இப்போ டிசி கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னா சார் விடுங்க 2 பேரும் கதறி இருக்காங்க. ஒன்று அந்த பையனை நீங்கள் நெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை இங்கே வலதுக்கு கூப்பிட்டுருக்காப்புல. கூப்பிட்டு அந்த பையனை டப்பான்னு 4-5 அடி அடிச்சிருக்காரு. அடிச்சுட்டு இங்கே பார் மேலே ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, உன்னை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க, போ இங்கேருந்து திரும்பி பார்க்காம ரூமுக்கு போயிடு, அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசிவிட்டு அமுச்சு விட்டுறேன், இங்கே நின்ன உன் அப்பாக்கிட்டையும் மேலே சொல்லிட்டு வந்தோன்னே 2 பேருமே தைரியமான ஆளுங்களாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. உடனே அவன் அந்த பொண்ணு அவன் வந்து திரும்பி பார்க்காம தன்னோட ஹாஸ்டலுக்கு போயிருக்கான், தன்னோட ரூமுக்கு. அந்த போன மாணவன் ஒரு செக்யூரிட்டி சொல்லியிருந்தா கூட இந்த விஷயத்தை முடியும். அங்கே அசிங்கப்பட்டுறக்கூடாது, அமைதியாக இந்த கடந்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கான். ஏதோ அண்ணன் நல்லவர், அவன் இவ்வளோ கொடூரமானவன், இவன் ஒரு அரக்கன்றது அவங்களுக்கு தெரியாது. இவன் நல்லவன்லாம் அங்கே சொல்கிறானுங்கன்னா அவனுக்கு நல்லவனுங்க கிடையாது. ஏன்ட்டா இவன் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும். இவன் என்னன்னு கேட்டால் இந்த பையன் இப்போ போன உடனே இந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறான், மேலே வந்து ஸ்டாஃப் ரூமில் அவனுக்கு என்கொயரி நடந்துகிட்ருக்கு, உன்னை கொண்டு போயிடுவான்னு கேட்குறான். இல்லை வேண்டான்னு உடைகளை கலட்ட சொல்கிறான். உடைகளை கழட்டுறாங்க. இல்லை முடியாது அப்படின்னா அந்த பொண்ணை என்னென்னவோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இல்லை அந்த பொண்ணை என்னால் முடியாது அப்படின்னு என்னென்னவோ சொல்லுது. இல்லை வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணை கம்பல் பண்ணுறான். கம்பல் பண்ணோன்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இவன் ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள சில சம்பவங்கள் நடக்குது. அங்கேருந்து அவங்க கடந்து வந்து அந்த மெயின் ரோடுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான், மெயின் ரோடுனா அது உள்ளுக்குள்ளே மாதவிடாயின்னு சொன்னப்போ கூட ஆமாம் தன்னோட மாதவிடாய் காலம் அப்படின்னும் போது கூட அதாவது ஓரல் செக்ஸில் இருந்துட்டு என்ன பண்ணிட்டான், வெளியே வந்தோன்னே சரி நான் ஒரு 2 நாள் பொறுத்து ஒன்று கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை நான் ஊருக்கு போகிறேன், நான் 20ஆம் தேதி தான் வருவேன் அப்படின்னா, உங்கள் அப்பா நம்பர் என்கிட்ட இருக்குது, உனக்கு எதனா ஒன்று உங்கள் அப்பாக்கிட்ட ஃபோன் அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உண்மையாலுமே பாராட்டக்கூடிய பொண்ணு. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி அக்யூஸ்ட் இருக்கக்கூடாது, அந்த கல்லூரியில் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்கு உடனடியாக வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க வார்டன்கிட்ட சொல்லிச்சோ, பெற்றோர்கிட்ட சொல்லிச்சோ, அவன் காதலன்கிட்ட நண்பர்கிட்ட சொல்லிச்சோ, அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லிச்சோ, உடனடியாக கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அபிராமபுரத்தில் இருக்க கோட்டூர்புரத்தை சார்ந்தது, அங்கே உடனே புகார் கொடுத்துருக்காங்க. புகாரின் பேரில் எந்த தாமதம் இல்லாமல் காவல்துறை வழக்கு எடுத்திருக்காங்க. வழக்கை எடுத்து இவர் தான் நைட்டு விசாரித்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு போகும்போது இந்த ட்ரெஸ்ஸு தானா அப்படின்னும் போது, ரெண்டாவது இப்போ அவங்க தம்பி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ நைட்டு கூப்பிட்டாங்க போயிட்டு வந்துட்டான், காலையில் கூப்பிட்டாங்க, இது எங்களால் நம்பவே முடியாதுண்ணா. இவனை பொறுத்தவர் ஒரு அறைக்குள் மதுவும் பணமும் கத்தியும் ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் இருந்தால் போதும். இவன் உள்ளே போகும்போது தியாகியாக தான் போவான், ஒரு அடியாராக தான் போவான். இந்த குடியை குடித்ததுக்கப்புறம்
இந்த கத்தியை எடுத்து இந்த அழுதுகிட்டு இருக்க குழந்தைய கொன்னுவிட்டு இந்த நகையை எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணை கெடுத்துட்டு வெளியே வர கேரக்டர் தான் இவன் வந்து ஏதோ போட்டால நின்றுட்டான், பேனர் கொடுத்துட்டான், பிரியாணி கொடுத்துட்டான்றதுக்காக அவன் நல்லவன், அவன் அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டான், எங்கள் கூட தான் இருக்கான் அப்படின்னா அவன் ப்ரீவியஸ் அக்யூஸ்டு நல்லவன் மாதிரி தான் இருப்பான். அவங்ககிட்டருந்து போலீஸ் காவல்துறை உண்மையான நிலவரத்தை வாங்கவே முடியாதுங்க. உண்மையாக வாயில் வாங்கவே முடியாது. எப்பயுமே ரவுடிங்க கொலை பண்ணாமையா இப்போல்லாம் எப்படி கொலை பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு இன்ஸ்டாவில் போட்டு போகிறான். இல்லை இப்போ இந்த வழக்கில் அவர் கண்டிப்பாக சிக்கிட்டாரா இல்லை தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாணவி வந்து அடையாளம் காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிசிடிவி கேமராக்கள் சென்னை பெருநகர காவல் ஆணையர் மேலே 110 காவல் ஆணையர் மேலே எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை இருக்குது. இதை நம்ம பேசுகிறனால அப்பகுதி காவலர்கள் வந்து ஐயோ நம்ம விஷயத்தெல்லாம் எடுத்து விடுறாரே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவன் பெரும்பாலான ஸ்டேஷனுக்கு காசு கொடுத்துட்டு தான் இருக்கான். இப்போ கிரைம் அக்யூஸ்டுன்னு கிரைம் அக்யூஸ்டுன்ற ஒரு பொறுத்தளவுக்கு அவங்களா உண்மையை சொல்லுவாங்க. ஒரு அக்யூஸ்ட் அடிக்கு பயந்துட்டு சார் அடிக்காதீங்க சார் நானே சொல்லிடுறேன். ஒரு அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. அப்படின்னும் போது இவனோட ப்ரீவியஸ் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இவனை செக் பண்ணுறதுக்கு லைவில் பார்க்க வருவாங்க. ஏய் என்னடா அங்கே ஒருத்தர் சார் எனக்கு 25,000 ஒரு நாளைக்கு வருமானம் வந்துட்டு நான் ஏன் சார் திருட போகிறேன், காரை போகிறேன். அவன் வேறு லெவலில் ஆகிட்டான்ப்பா, லோக்கலில் கட்சிக்காரன் கூடலாம் இருக்கான். அப்போ வாட்ஸ்அப் டிபியில் உதயநிதி கூட இருக்க டிப்டி சிஎம் கூட இருக்கிறதையும் ஒரு ஃபேஸ்புக் டிபியில் வந்து தன்னுடைய அமைச்சர் கூட இருக்கும்போது அப்பகுதியில் இருக்கவங்களாம் ஓ இவருக்கு மாசாக இருக்கார் அண்ணன், லெனின் சட்டை தான் போகிறார், லெனின் பேட்டு தான் போகிறார், எல்லாரும் கூட இதாக இருக்கார், காரில் கட்சி கொடி. இப்போது நான் திமுக கொடியை கட்டுறதுக்கும் அதிமுக கொடியை என்னோட காரில் கட்டுறதுக்கும் நான் உறுப்பினராக இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஆனால் அப்பகுதியில் இருக்க கட்சி நிர்வாகிகள் ஏன் இவனை சேர்த்தாங்கன்னு தான் என்னோட கேள்வி. இப்போ இந்த வழக்கு இன்னைக்கு அரசியலாக்கப்பட்டுருச்சுன்னா எல்லாருமே கேள்விகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை கூட இப்போ சொல்கிறாரு நான் வந்து செருப்பேன் மேல் போட மாட்டேன், நாளைக்கு நான் சாட்டையில் அடிச்சுக்க போகிறேன் அப்படின்றாரு. அதிமுக போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த வழக்கில் வந்து உண்மையாகவே ஞானசேகரன் வந்து தண்டிக்கப்படுவாரா, அவரோட குற்றம் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படுமா, இல்லை அரசியல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இல்லை பணத்தை பயன்படுத்தி இல்லை போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு வெளிவரவும் வாய்ப்பு இருக்கா? இது வந்து வெறும் வாயை மெல்றதுக்கு ஏதாவது வாயில் கிடைச்சாத மெல்ற மாதிரி தான். எதிர்கட்சி மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு 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 பெரிய ஆயுதமாக கையில் கிடச்சிச்சு. முதல்ல வந்து இது இந்திய மாணவர் சங்கம் தான் இதை கையில் எடுத்துச்சு. அதுக்குள்ளே வந்து நடுவில் பப்ளிக் வந்து உள்ளே சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு மற்ற கட்சிகள் உள்ளே சேர்ந்துச்சு. இப்போது இந்த மாதிரி பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, காவல்துறை அராஜகம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து உண்மையாகவே போராட்டத்துக்கு வந்தவங்களாக இருப்பாங்க. இந்த திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அவங்க போராட்டத்துக்கு வந்தவங்க இல்லை, அவங்க அரசியல் பண்ண வந்தவங்கன்றத தெளிவாக ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்படின்னும் போது அண்ணாமலை அவர் ஒரு அரசியல் தலைவர், அவருடைய பணியை பண்ணுறாரு. எதிர்கட்சிகள் இன்றைக்கி வந்து 3 மாவட்ட தலைவர் தலைமையில் ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் காலையில் போராட்டம் பண்ணிவிட்டு நேராக நெடுக்க நடந்தே வந்து அங்கேருந்து வந்து பஸ்ஸில் கொண்டு வந்து எவ்வளோ ஒரு பொண்ணுக்காக எவ்வளோ காவலர்கள், எவ்வளோ பணி, எவ்வளோ போக்குவரத்து நெரிசல், எவ்வளோ பேர் போராட்டம், ஒரு உணர்வோடு ஒரு பெண்ணுக்காக தன் வீட்டிலே ஒரு பொண்ணு இருக்குன்னு உணர்வோடு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து காவல்துறை உண்மையாக நடவடிக்கை எடுத்துருக்கணும். பட் ப்ரீவியஸ் கேசஸில் அவர் தொட்டாவே அவர்கள் லைஃப் காலி. ஆனால் இந்த விவகாரத்துலேருந்து இந்த விவகாரம் நல்லா வேகமாக எடுக்கட்டும், ஒரு 3 மாதம் பொறிச்சு ஓஞ்சிரட்டும் அப்படின்னா அது நல்லா இருக்காது. இன்றைக்கி சமூக வலைதளத்தில் யாருமே அதை கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருமே மறக்கடிக்க முடியாது. நம்ம பழைய விஷயங்கள் கூட உடனே வந்துட்டுருக்கு. அது ஒரு மாணவர் விவகாரம்ன்றதுனால மற்ற மாணவர்கள் இந்த இவருக்கு கிடைக்கிற தண்டனை வந்து ஒரு உச்சபட்ச தண்டனையாக நிச்சயமாக ஆதாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிசிடிவி கேமராக்கள் வேலை செஞ்சிச்சு சரியில்லைங்கிறாங்க காவல்துறை. அதாவது நம்ம காவல் ஆணையர் அறிக்கையை பற்றியே பேசுவோம். காவல் ஆணையர் அறிக்கை துறையிலேருந்து வந்த அறிக்கை என்னென்னா அவருடைய டவர் அங்கே இருந்திருக்கு, அவருடைய ஆண் நண்பரை கூட்டிகிட்டு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவரோட அந்த பெண் வந்து அவரோட வீடியோ காலில் பார்த்துட்டு உறுதி செய்துட்டாங்க. அதற்கு பிறகு அவரோட டவர் அங்கே இருந்திருக்கு. அவர் மாற்றி இந்த உடை எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவருடைய தம்பி அந்த உடையே அவர் வச்சுட்டார், வீட்டில் கைட்டி போட்டார், இந்த ட்ரெஸ் தான் நேற்று போட்டுருந்தார், இந்த கலர்லாம் போட்டார்னு அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இதன் மூலிமா அவர் கைது பண்ணியிருக்காங்க. இதில் அவர் தம்பியும் கைது பண்ணதா ஒரு தகவல். இதில் கைது பண்ணதுனால இந்த வழக்கில் அவங்க தம்பி இருக்காரா, இல்லை இவரை ஒரு குற்றவாளியை சேவ் பண்ணது வழக்கில் அவரை சேர்த்துருக்காங்களா? பட் அவர் நல்லவர் இல்லை, அவரும் ரியல். இவங்க 2 பேருமே கிரைம் அக்யூஸ்டு. இவர் இதில் வந்து அதாவது நொட்டோரியஸாக குற்ற பின்னணி உள்ளவர், கிரைம் அக்யூஸ்டு. இவர் ரவுடிகள் கிடையாது. இவங்களுக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்களுடன் இருந்த அமைச்சர்களுடன் இந்த புகைப்படனால ஒரு பெரிய அரசியலாக்கப்பட்டிருக்கு. இல்லைனாலும் இது ஒரு மாணவிக்காக ஒரு போராட்டம் சமூகத்தில் எல்லாமே நடக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த வழக்கில் தப்பிக்க முடியாது.